ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இன்றைக்கி மார்னிங் எடுத்த வீடியோ. காலையில் டீ குடிச்சிட்டே சமையல் வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து லஞ்சுக்கும் டிஃபனுக்கும் வர மாதிரி சாம்பார் வச்சுட்டு 2 உருளைக்கிழங்கு இருந்துச்சு, அதை வந்து பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதுக்குள்ளே வேலையை தான் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஃப்ரிட்ஜில் வந்து காய்கறி எதுவுமே இல்லை. 1 வீக்காக பையனுக்கு உடம்பு சரியில்லை. நான் வந்துட்டு கடைக்கு எதுவுமே போகலை. அதனால் இருக்கிறத வச்சு இந்த வாரம் ஃபுல்லாக சமாளிச்சாச்சு. இனி நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக காய்கறி வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து சாம்பார் வந்து பண்ணிட்டேன். இந்த முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா 1 வீக் ஆகுது. நான் வந்து ஒரு 3 முருங்கைக்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு சின்ன பிளாஸ்டிக் கவரில் போட்டு அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து போட்டிருந்தேன். கெட்டு போகவே இல்லை. இடையில ஒரு நாள் எடுத்து குழம்பு வச்சேன். அப்புறம் மீதியை வந்து இன்றைக்கி வந்து சாம்பாரில் போட்டுடலாம் அப்படின்ட்டு எடுத்தேன். நான் வைக்கும்போது எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சோ அப்படியே இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பு வந்து கொஞ்சம் கழுவி அதை வந்து போட்டிருக்கேன். அப்புறம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய காய்கறி எல்லாம் போட்டு ஒரு 4 விசில் வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து தேவையான பொடியெல்லாம் போட்டு தாளித்து ஊற்றிட வேண்டியதான். சாம்பார் வந்து ரெடி ஆயிரும். இன்றைக்கி வந்து சிம்பிளாக வேலை வந்து முடிச்சுட்டேன். ஏன்னா வந்து சாம்பார் வச்சதுனால டிஃபனுக்குமே எடுத்துக்கலாமா, அதனால் அப்படியே பார்த்திங்கன்னா சமைச்சிட்டு இருக்கவுமே என் பையனுமே வந்து எனக்கு நான் அடுப்பு பற்ற வச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்தான். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மாவு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நேற்றுக்கு வந்து இட்லி அவிச்சேன். இன்றைக்கி வந்து தோசை தான் வேணும்னு பிள்ளைங்க சொன்னாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க கொதிக்க சாம்பாருமே வந்து ரெடி ஆகிட்டு, அப்புறம் என் பொண்ணுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ரவுண்டாக உருளைக்கிழங்க கட் பண்ணி பொரிச்சோம் அப்படின்னா தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் அவளுக்கு பிடிச்ச மாதிரியே அதையுமே வந்து பண்ணிட்டேன். அவளுக்கு வந்து கொடுத்து எடுத்து அவளை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு அப்புறமா எனக்கு வந்து 2 தோசை, பையனுக்கு ஒரு தோசை வந்து சுட்டுட்டு தேயிலை போட்டு டீ குடிக்கணும் போல் இருந்துச்சு. அதையுமே வந்து போட்டு குடிச்சிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் அடுப்பையுமே க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். அப்படியே எல்லாத்தையும் எடுத்து ஹாலுக்கு கொண்டு வந்தேன். சரி, அவனுக்கு உடம்பு சரியில்லை, அவனுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அப்புறமா நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சேன். அவன் வந்து வெளியே இருந்து விளையாடிட்டே இருந்தான். சரி, நீ அவனை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பசிச்சது, நான் வந்து சாப்பிட்டுட்டேன். அவனுக்கு வந்து 1 வீக் உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன்ல, அவனுக்கு என்னவோ சாப்பாடு அந்தளவுக்கு சாப்பிட முடியல. அதனால் அவனுக்கு தோன்றப்போ சாப்பிட்டுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து சாப்பிட்டேன்.